மலேசியால இருந்து இந்த டைரியை அவசர அவசரமா வர வச்சிருக்கியே, இந்த டைரி என்ன அவ்வளவு முக்கியமானதா? இந்த டைரியில அப்படி என்ன இருக்கு? சிவாவோட வாழ்க்கையே இதுல தாண்டா இருக்கு. சிவாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மலேசியாவுக்கு கூட நாங்க 2 பேரும் ஒன்னா தாண்டா போனோம். ஒரே ரூம்ல நாங்க ஒன்னா தான் தங்கியிருந்தோம். மலேசியால வச்சு சிவா ஜனனியை பார்த்தான், லவ் பண்ணான். நான் கூட ஏதோ டைம் பாஸுக்கு தான் லவ் பண்றான்னு நினைச்சேன். ஆனா அவன் அப்படி இல்லை. அவ இல்லைன்னா அவனே இல்லைன்ற அளவுக்கு ஜனனி மேல உயிரை வச்சிருந்தான். அவளை சந்திச்சதுல இருந்து எல்லாத்தையுமே இந்த டைரியில எழுதி வச்சிருக்கான். இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் இருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆனதுல அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. மலேசியாவுக்கு போனதுல இருந்து ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இப்ப அவனுக்கு ஜனனியை பத்தின எந்த ஞாபகமும் இல்லாத ஒரு புருஷனா இருக்கான். அதனால அவங்க கூட அவனால நிம்மதியா வாழவே முடியல. இந்த டைரியில இருக்கிறத அவன் படிச்சா அவனுக்கு ஞாபகம் திரும்ப வரும். அதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. அதனாலதான் நான் இதை எடுத்துட்டு போறேன். ஜனனி இரு இரு, பூ கொடு. நான் எதுக்கு இருக்கேன்? நான் வச்சு விட மாட்டேனா? கொடு, நான் வச்சு விடு. இல்ல பரவாயில்ல சிவா, பூதானே, நானே வச்சுக்கிறேன். நீ வச்சு விடுப்பா. கொடு. பூவை வேண்டான்னு சொல்றது வச்சு விடுன்னு சொல்றதுக்கு தானே, எனக்கு தெரியாதா? சிவா ப்ளீஸ் சிவா. புருஷன் பூ வச்சு விட்டா ஆயுஸ் அதிகமாகுமா? தம்பி கிட்ட வச்சு விட சொல்லுங்க. என்ன அப்படியா? அப்படிதான் அப்படிதான். சரி இருங்க, உங்களுக்கு பூ வைக்க தெரியுமா? பூ வைக்கணும் எப்படி? அப்புறம் எப்படி எனக்கு வைப்பீங்க? இந்த பூ வைக்கிறது எப்படின்னு எனக்கு இதுக்கு முன்னாடி பூ வச்ச மாதிரி எனக்கு எப்படி. சரி நான் இங்க பாக்குறேன். பாரு. என்னாச்சு சிவா? ஒன்றும் இல்லை. ஏன் ஜனனி, இதுக்கு முன்னாடி உனக்கு பூ வச்சு விட்டுருக்கேன் ஜனனி. ஏன் திடீர்னு கேக்குறீங்க? இல்லை, மலேசியாவில் வச்சு பூ வச்சேனா? சிவா என்ன ஆச்சு? இல்லை, சும்மா தான் கேட்டேன். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓம் சிவாய சிவாய. உத்தராதி நட்சத்திரம், மீன ராசி. வீர விஜய ஆயுள் சேவேந்திரிய பிரதிதித்ததி. ஜனனி, என்னோட ராசி நட்சத்திரம்லாம் உனக்கு எப்படி கரெக்டா தெரிஞ்சிருக்கு? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? எப்படி? ஆமா. அப்போ லக்னோலாம் கேப்பீங்களா? சொல்லவா? ஐயோ வேணாம்மா, விட்டா என்னோட ஜாதகத்துக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி பலன்லாம் சொல்லிடுவோம் போல இருக்கே. ஆமா. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஜனனி, இந்த மாசம் சனி பயிற்சி ஆரம்பிக்க போது சிவாவுக்கு என்ன போட்டிருக்குன்னு பாரு. அம்மா, சிவாவோட ராசி நட்சத்திரம். ஏன் உனக்கு தெரியாதா? சிவா சொல்லிருக்காருமா. நான் கேட்டா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சொல்லி என்னை குழப்பி விட்டுருவாரு. அதான் கேட்டேன்.
அவனுக்கு எப்போ விளையாட்டுதாம்மா எல்லாத்துலயும். அவன் அப்படிதானம்மா. அவன் அவனே ஞாபகம் வச்சிருக்க மாட்டான். சரி, நான் சொல்றேன். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி. பாத்துடுறேன். கடவுளே, நான் ஏன் இப்படி இருக்கேன்? சித்தி சொல்ற மாதிரி என் மனசுக்குள்ள சிவா இல்ல. அப்படி இல்லைன்னு நான் நம்புறேன். ஆனா எப்பவும் ஒரே ஒரு தடவை சிவாவோட ராசி நட்சத்திரத்தை அம்மா சொன்னாங்க. அது எப்படி எனக்குள்ள ஆழமா பதிஞ்சது. அவர் மல்லிகைப்பூ வச்சதும் எனக்குள்ள நான் ஏன் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன்? இந்த சந்தோஷம் எங்க இருந்து வந்தது? எதனால அப்படி ஆன? எனக்கு என்ன ஆச்சு? நான் தப்பா இருக்கேனா? நான் மனசை விட்டு கொடுத்துட்டேனா? இல்ல இல்ல, இல்லவே இல்ல. எனக்கு சிவாவை பிடிக்கும். ஆனா சிவாவை நான் காதலிக்க மட்டும் வச்சிடாத. ஏன்னா எனக்கு சிவாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட சந்தோஷமே ஜனனியோட சந்தோஷம்தான். அவளை நான் எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும். அதுக்கு ஜனனி கூட இருந்த எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். நீதாம்மா அதுக்கு அருள் புரியணும்.